வணக்கம். டயர் செக்டார்ல கடந்த அக்டோபர் 2023லேருந்து ரூ. 360 ரூ. 370 இருந்த அப்போலோ டயர் ரூ. 550 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ரூ. 550 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைடு வீக்னஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ரூ. 430 ரூ. 440 வரைக்கும் லோ வந்த இந்த ஸ்டாக் இப்போ ரூ. 475 நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போலோ டயரோட கன்சிஸ்டன்ட் ரேலி கடந்த அக்டோபர்லேருந்து இருந்தது. நியர்லி ஒரு ஷேருக்கு 180 to 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதில் வந்து முக்கியமாக டயர் செக்டாரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸ் க்ரோத், இதெல்லாமே ரீசனாக நம்ம பார்த்தோம். அப்போலோ டயர் இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6260 கோடி ரூபா அளவுக்கு சேல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டர் கடந்த மார்ச் கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் 6250 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே ரேஞ்சில் தான் இப்போவும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய அளவுக்கு சேல்ஸில் வளர்ச்சி இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15.98லேருந்து 16.43 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. கடந்த வருஷம் ஜான்வரி டு மார்ச் 2023 410 கோடி ரூபா லாபத்திலிருந்து 354 கோடி ரூபா, அதாவது 14% வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போலோ டயர் இந்த கடந்த பிப்ரவரியிலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்குறதுக்கான ரீசன் டயர் செக்டாரோட ஸ்லக்கிஷ் டிமாண்ட். பெரிய அளவுக்கு ஒரு ஃப்ளாட் நியூட்ரலாகவே டிமாண்ட் ரீட்டைன் ஆகிட்டு இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு வெஹிக்கிள் சேல்ஸ் நம்பர்ஸ் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் போனது, இதெல்லாமே நம்ம ரீசனாக சொல்லலாம். ரெண்டாவது குவார்ட்டர்லி ரிசல்ட், முக்கியமாக Q3யோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ 550 ரூபா 560 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் இப்போ அந்த ரெக்கார்ட் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 100 ருபீஸ் கிட்ட இப்போ ஃபால் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இந்த ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூலேருந்து 600% இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் நம்ம பார்க்கலாம். 478 ரூபா கிட்ட இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 479 ரூபா, நியர்லி 1% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் 30% லாபம் கொடுத்துருக்கு அப்போலோ டயர் பொறுத்த வரைக்கும். டயர் செக்டாரில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 167%. ஓவரால் மேக்ஸிமம் ரிட்டர்ன், அதாவது கடந்த 2003 ஜனவரியிலேருந்து பார்க்கும்போது 35 மடங்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ளஸ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் தான் ப்ளஸ்ஸு. 16.7% மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஹோல்டிங் இருக்குது. அதே போல் எஃப்ஐஎஸ் 18% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நெகட்டிவ் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37% மட்டுமே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1%க்கு மேலே இருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ப்ளஸ். ஏர்னிங் சிஏஜிஆர் 17.9% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1700 கோடி ரூபா அளவுக்கு கடந்த 2024 ஃபினான்ஷியல் இயரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 23 1100 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 30% ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்போலோ டயருக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அதாவது 360 ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக் 550 ரூபா வரைக்கும் கண்டினியூஸ் ரேலி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்லக்கிஷ் டிமாண்ட். 440 ரூபான்றது இந்த ஸ்டாக்கில் ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோன். இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் ஸ்டேபிளாக கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 440க்கு கீழே க்ளோஸ் ஆனால் இந்த ஸ்டாக் 400 ரூபாயை உடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 520க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் 6 ரூபா ஒரு ஷேருக்கு. இது வந்து ஸ்டாக் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பட் 1%க்கு மேலே டிவிடெண்ட் ஈல்டு ஆல்ரெடி இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறது அப்போலோ டயருக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.